சிந்து பைரவி சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம அன்னபூரணி இருந்துட்டு சிவாவோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி இருந்துட்டுருக்காங்க. சிவா வரங்க உனக்கு எதுவும் தப்பாக நடந்துடாதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு என்னவா இருந்தாலையும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் பெரியமா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா சொல்லிடுறாங்க. ஜட்ஜும் வந்துடுறாங்க. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. கேஸோட ஃபைலை கொடுக்குறாங்க. படித்து பார்த்த உடனே நம்ம ஸ்னேகாவையும் சிவாவையும் வர சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்னேகாவை லோ பண்ணி ஏமாற்றிட்டு தான் உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சிவா இருந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ஸ்னேகா இருந்துட்டு அவர் சொல்லலாம் இருக்காரு. நான் சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் 3 வருஷமாக லவ் பண்ணோம். நாங்கள் லவ் பண்ணது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா இவர் என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா முன்னாடி நிப்பாட்டி இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவங்களும் எல்லா விதத்துலேயும் ஓகேன்னு தான் சொன்னாங்க. அவங்க அண்ணா ஆறுமுகத்துக்கு சிந்துவை பேசி முடிச்சிருந்தாங்க. கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிந்துவை தூக்கிட்டு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகா சொல்லிடுறாங்க. இவர் என்ன மட்டும் ஏமாத்தலை, ஸ்னேகாவையும் சேர்த்து தான் ஏமாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகா சொல்லிடுறாங்க. சிந்துவோட வாழ்க்கையும் போச்சு, என்னோட வாழ்க்கையும் போச்சு அப்படின்ற மாதிரி ஸ்னேகா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சர்ச் இருந்துட்டு இவங்க கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்ததா ஸ்னேகா சொல்கிறாங்களே, இது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சிவா இருந்துட்டு இவங்க சொல்கிறது எல்லாமே போய் தான், நான் ஸ்னேகாவை லவ் பண்ணது உண்மைதான், அதுக்காக இவங்க கணவன் மனைவியே வாழ்ந்ததாக சொல்கிறாங்கல்ல, அது எல்லாமே போய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்களே ஸ்னேகாவை லவ் பண்ணதை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, அதனால் இந்த கேஸை நாளைக்கு நான் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா எப்படியோ நீ எனக்கு இது முதல் வெற்றியாக இருக்குது, நீ எப்படியும் பெரிய தண்டனை அனுபவிச்சு ஜெயிலில் தான் இருக்க போகிற அப்படின்ற மாதிரி ஸ்னேகா சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஆறுமுகம் இருந்துட்டு அது எப்படி டிராக்டர் வீல் கலந்துருக்கோம், ஆனால் சஞ்சய் தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும், நம்ம பைரவி எனக்கு கிடைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு போனால் உன் உயிரை கூட நான் எடுப்பேன்னு சொல்லி சவால் விட்டதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. பைரவி இருந்துட்டு இத்தனை வருஷமாக நீங்கள் டிராக்டர் ஓட்டுறீங்க, டிராக்டரில் வீல் எப்படி இருக்குன்னு கூட நீங்கள் செக் பண்ணாமல் ஓட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் எப்போவுமே கரெக்டாக தான் இருப்பேன், ஆனால் இப்போ யாரோ திட்டம் போட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. திட்டம் போட்டா அப்படி யார், எனக்கு இந்த ஊருக்குள்ளே இருக்கிறது 2 எதிரி மட்டும் தான், இன்னொன்று அந்த ஆறுமுகம், இன்னொன்று அந்த சஞ்சய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிற முதல் ஆள் ரவுடி, 2வதாக சஞ்சய் சொன்னல அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் இதுக்காக இப்படிலாம் பண்ணுற, வேறு என்னத்துக்கு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான், நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டதுக்கப்புறமா உன்னை எந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, நீயும் தயவு செஞ்சு எந்த பொண்ணையும் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்காத, அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை நினச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பைரவி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்கிட்ட போயிட்டு மகா இருந்துட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு போக சொல்கிறாங்க. நானே ஸ்னேகாவை பார்த்து பேசி கல்யாணம் பண்ண வைக்க நான் சம்மதம் வாங்குறேன், நீ டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்கு.